ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குமிழ் வச்சு இந்த கூடை எப்படி பின்னுறது பார்க்கலாம். ஒரு அடி ஸ்கேலில் 1 2 3 4 5 5/4 எடுத்திருக்கேன். 5/4 அடி எடுத்துக்கணும். 5/4 அடியில் மொத்தம் 21 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ண ஒரு ஒயரை வச்சு ரன்னிங் ஒயரில் இன்னும் 20 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக வேணுன்றதுக்காக நான் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தால் உங்களுக்கு பொறுமையாக வேணும்னா இதிலையே 6 குமிழ் வச்ச பேஸ்கெட் போட்ட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஒயர் எடுத்து சமபாதியாக மடித்து இந்த 2 ஒயரும் சேர்த்து சென்டரில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஒயர்ஸுமே அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். இந்த சைடில் இருக்கிற இந்த 2 ஒயர்ஸும் ஆப்போசிட்டில் இருக்கிற 2 ஒயர்ஸும் சேர்த்து அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிறோம். இப்போ இதே போல் எல்லா ஒயர்ஸும் 2 சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். மொத்தம் 21 ஒயர்ஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு ஒயர் சிங்கிளாக இருக்கும். அது இருக்கட்டும், அது என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸும் இந்த மாதிரி 2 சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயர்ஸும் 2 சேர்த்து கட் பண்ணியாச்சு. ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளாக இருக்கும், அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இதில் 2 பாக்ஸ் நாட் எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்லேயே வச்சுக்கணும். இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள், இந்த மேலே எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் திருப்பணும்னா இந்த 3வது பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3வது பாக்ஸில் இன்னொரு பாக்ஸ் எடுத்து இங்கே இன்னொரு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், 5 பூ ஆயிடுச்சு. 6 குமிழுக்கு போடுறதா இருந்தால் 18 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டு மேலே கூட ஏற்றிக்கணும். இது இப்போது 7 குமிழுக்கு போடுறதுனால ஒரு சிங்கிள் ஒயர் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கணும். 8 குமிழ் போடுறதா இருந்தால் இந்த இன்னொரு பாக்ஸ் நாட்டையும் சேர்த்துக்கணும். நான் இது 8 குமிழுக்கு அப்படின்னு நான் இந்த ஒரு பாக்ஸ் நாட் சேர்த்து போட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ரொம்ப பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பாக்ஸ் நாட்டில் இருந்து இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸ் நாட்லேருந்து ஒரு ஒயரை எடுத்துட்டேன். கழட்டிட்டு அந்த ஒரு சிங்கிள் ஒயர் வச்சு நான் 2 பக்கமும் பாக்ஸ் நாட் போட்டுட்டேன். அப்படி போடும்போது 7 குமிழ் வரும். பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது 8 குமிழ் வந்துச்சு. அந்த 8 குமிழ் வந்தால் மேலே கூட வரும்போது ரொம்ப பெருசாக வரும் அகலமாக, அப்படிங்கிறதுக்காக 7 மட்டும் போட்டோன்னா போதும் அப்படின்றதுக்காக நான் ஒன்று ஒரு ஒயரை மட்டும் லூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் நாட் கழட்டி அதிலேருந்து ஒரு ஒயர் வச்சு மட்டும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டோன்னா 7 வரும். இப்போ இதில் இந்த எக்ஸ் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துலலாம் அந்த இன்னும் மற்ற பாக்ஸ் நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் 2 ஒயர்ஸ்லையும் 2 பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்ஸ் வச்சு ஜாயிண்ட் போடணும். பாருங்கள், இப்போ இந்த ஒரு பாக்ஸ் நாட் எடுத்து இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிறது இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயர்லையும், ரைட் பக்கம் இருக்கிறத எடுத்து ரைட் பக்கம் இருக்கிற ஒயர்லையும் போடணும்.
நல்லா கிளியராக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரவுண்டில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். அதாவது தூரமாக பிரிஞ்சு இருக்கும், அதில் போட்டுறக்கூடாது. எக்ஸ் ஷேப்பில் நல்லாவே எக்ஸ் ஷேப்பில் இருக்கும், அந்த ஒயர்ஸில் தான் போடணும். நெருக்கமாக இருக்கிற ஒயர்ஸில் தான் ஒரு பாக்ஸ் நாட் எடுத்து இந்த மாதிரி போட்டோன்னா பாருங்கள் 5 பூ மாதிரி இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட் பக்கம் 2 நேராக பார்க்குற மாதிரி 2 ஒயரும், ரைட் பக்கம் நேராக பார்க்குற மாதிரி 2 ஒயர்ஸும் இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இப்போ அடுத்த பாக்ஸ் நாட் அடுத்த இன்னொரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும் இல்லையா எக்ஸ் ஷேப்பில், அதிலேருந்து லெஃப்ட் பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஒயரும், ரைட் பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஒயரும் எடுத்து 2 பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு காட்டினது போல தான். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் எடுத்து எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற 2 ஒயர்ஸ்லையும் லெஃப்டில் இருக்கிற ஒயரு லெஃப்ட் சைடும், ரைட்டில் இருக்கிற ஒயரு ரைட் சைடும் சேர்த்து 2 பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். நான் 2 பாக்ஸ் நாட் எடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இதே போல் சுற்றியும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ரவுண்டு வரும். இப்போ இந்த ரைட் சைடில் பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 நேராக பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த 2 ஒயர்ஸும் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ இதே போல் இந்த லெஃப்ட் பக்கம் நேராக பார்க்குற மாதிரி 2 ஒயர்ஸ் இருக்கும், அதில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டோன்னா தான் அந்த குமிழ் மாதிரி வரும், குவிஞ்சி வரும். இப்போ இதுக்கு மேலே இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போது ஒரு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போல் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்ஸ்லையும் போடணும். இந்த ஒரு பாக்ஸ் நாட் எடுத்து போட்டோம் இல்லையா, இந்த ரைட் சைடில் 2 ஒயர்ஸும் லெஃப்டில் 2 ஒயர்ஸும் நேராக பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயர்ஸும் சேர்த்து பாக்ஸ் நாட் போடணும். இப்போ இதே போல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயர்ஸ் எடுத்து போடணும். உங்களுக்கு இன்னும் பொறுமையாக வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் 6 குமிழ் போட்டு எப்படி போடுறதுன்னு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தெரியும். அப்புறம் இந்த பூஜை கூடை அப்படின்னு போட்டிங்கன்னா கிளாஸ் ஒயரில் கண்டிப்பாக போடாதீங்க. ஏன்னா நான் இது வந்து போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அது பலபலன்னு இருந்துச்சு, வெயிட்டெல்லாம் வச்சு அது தாங்காது. ஃப்ளவர் ஷோ மாதிரி அப்படி வச்சு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை கூடைக்கணும் போது இந்த கிளாஸ் ஒயர் கண்டிப்பாக தாங்காது, ஏன்னா வெயிட் வைப்பீங்க இல்லையா, அதனால். பாருங்கள், நான் இதில் வந்து 7 குமிழ்ஸ் போட்டிருக்கேன். 7 குமிழ்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த குமிழ்க்கு இந்த 2 குமிழ்ஸும் இருக்கு இல்லையா, இந்த 2 குமிழ்க்கு நடுவில் ஒயர் இருக்கும். இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயருக்கும் ரைட் பக்கம் இருக்கிற ஒயருக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஃபஸ்ட்டு கீழே அந்த குமிழில் கீழே இருக்கக்கூடிய 2 ஒயர்ஸும் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். அப்புறம் இந்த பாக்ஸ் நாட் சென்டரில் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு குமிழில் இருக்கிற 2வது ஒயருக்கு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், குமிழில் இருக்கிற இந்த 2வது ஒயர் வச்சு இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயரை வச்சு இந்த சென்டரில் இருக்கிற ஒயரை சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இதை போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி போடுறதுக்கு. அப்புறம் இந்த கூடை வந்து இந்த ஃப்ளவர் ஷோ இல்லை ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் மாதிரி டேபிள் மேலே வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். வெயிட் போட்டு எதுவும் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து நார்மல் ஒயரில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வெயிட் தாங்கும். கிளாஸ் ஒயர்லாம் கண்டிப்பாக தாங்காது. நான் ஏற்கனவே போட்ட கூடைங்க எல்லாமே வந்து நார்மல் ஒயரில் தான் போட்டிருக்கேன். நிறையா கூடைகள் நான் போட்டிருக்கேன். ஒரு குரூப்புக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 53 கூடைகள் போட்டிருந்தேன் நான். எல்லாமே நார்மல் ஒயரில் போட்டிருந்தேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒன்று தான் ஃபஸ்ட் டைமு கிளாஸ் ஒயரில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டேன். இது வந்து கொஞ்சம் பொலன்னு இருக்குது. நம்ம என்ன தான் நல்லா இழுத்து டைட்டாக முடித்து போட்டோம்னாலும் ஆனால் வெயிட்டெல்லாம் போட்டோன்னா தாங்காது.
இப்போ இதே போல் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த குமிழுக்கு நேராக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒயர்ஸ் எல்லாமே எக் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் கசகசன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். எல்லா இடத்துலையும் இந்த ஒயர்ஸ் வந்து எக் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் மேலே வரணும். அதுக்கப்புறம் ஒரு வரிசை இந்த எக் ஷேப்பில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே சுற்றியும் வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஒரு வரிசை பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கோர்க்கணும். இந்த கூடைக்கான ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போடலை. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காததுனால நான் வந்து அந்த ஹேண்டில் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இந்த கூடைக்கும் அப்படி தான். இன்னும் பொறுமையாக சொல்லிவிட்டு இதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை. இப்போ இதில் கிராஸாக போடும்போது நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், எங்கே போட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த ஒரு சைடு பாருங்கள் 2 ஒயர்ஸும் நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்குது. அதை வச்சு 2 சைடு 2 ஒயர்ஸும் நேராக பார்க்குற மாதிரி எங்கே இருக்கோ அதில் இருக்கிற கீழே இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டோன்னா நம்ம எந்த இடத்துல விட்டோம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த கீழே இருக்கிற சுற்று ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்து பீட்ஸ் கோர்க்கணும். நான் நெல்லி பீட்ஸ் 2 கலர்ஸில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனான பீட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து பீட்ஸ் கோர்க்கிறது வந்து ஒரு ஒயரோட ரைட் சைடில் கோர்த்துக்கணும். மொத்தம் ஒரு ஒயருக்கு 11 பீட்ஸ் கோர்த்துக்கணும். ஒரு பாக்ஸ் நாட்டில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஒயரில் 11 பீட்ஸு இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் கோர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒயரில் ஃபுல்லாக கோர்த்துக்கிட்டு முன்னாடி வந்து இந்த நெல்லி பீட்ஸுங்கிறதுனால ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டோன்னா அது உருவிட்டு கீழே வராது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த செகண்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரில் வந்து எல்லோ கலர் பீட்ஸ் கோர்த்துக்கிட்டேன். அது ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லையும் ஒரு கலரும், லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லையும் ஒரு கலரும் கோர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயருக்கும் 11 பீட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கோர்த்துக்கிட்டு பின்னிங்கனாலும் ஓகே. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு பீட்ஸாக போட்டு பின்னிங்கனாலும் ஓகே. ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோர்த்து வச்சுக்கிட்டு பின்னும்போது ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு. இந்த ராம கலருக்கு ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் ஒயரில் வந்து முன்னாடி முடிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த எல்லோ கலருக்கு ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஒயரில் டைட்டாக அப்படியே இருந்துக்கும். அது வெளியே உருவிட்டெல்லாம் வராது. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கோர்த்தாச்சு. இப்போ கோர்த்துட்டு இந்த ஒவ்வொரு பீட்ஸும் இந்த மாதிரி உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இந்த ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, இந்த 2 ஒயர்ஸும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். அதாவது எல்லோ பீட்டுடைய ஒரு ஒயரும் ராம க்ரீன் உடைய ஒரு ஒயரும் எடுத்து சேர்த்து அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடணும். இப்போ இதே போல் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஒயர்ஸ் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். அப்புறம் இந்த நாட் போடும்போது ஒயர் கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டோன்னா பின்னல் சரியாக இருக்கும். இந்த லூஸாலாம் இருக்காது. இதுக்கு பிகினர்ஸ் வந்து பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கூட போடுறதுக்கு. அப்புறம் கூடைகள் யாருக்காவது தேவைப்படுதுன்னா
ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே எந்த மாதிரியான பேஸ்கெட்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போட்டு தரோம். உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை என்னையே செலக்ட் பண்ணி போட சொன்னாலும் சரி. பாருங்கள், இதே போல் தான் ஃபுல்லாக கூட ஃபுல்லாகவே ரவுண்டாக இதே போல் போடணும். ஒவ்வொரு பீட்ஸ் தள்ளி 2 பக்கமும் இந்த 2 கலர்ஸ்க்கு சென்டரில் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இது ஃபுல்லாக கோர்த்துட்டு மேலே வரைக்கும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். அப்புறம் கூடைகளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கேட்குறீங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கூடை போடணுன்னா அதுக்கு முதலும் போடணும். அந்த டிசைன்ஸ் கூடைங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸும் போடணும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் இருக்குது. அதனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் ரேட் ரொம்ப கம்மி பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறதே ரேட் கம்மியாக தான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கும் முதலும் போடணும், அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த உழைப்புக்கான அந்த கூலியும் நம்ம அதுலேருந்து எடுக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் விலை ரொம்ப கம்மி பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேக் அவ்வளோ விலை போட்டு வாங்கினாலும் அது சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடும். ஒரு லஞ்ச் பேக்காக இருக்கட்டும், ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்குள்ளேயே கிழிஞ்சிடும். பட் கூடைகள் அப்படி இல்லை இல்லையா? நீங்கள் காசு போடுற அளவுக்கு அது நல்லா லைஃப்பும் வரும். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் மேல் வரைக்கும் ஃபுல்லாக போட்டாச்சு. 7 குமிழ் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து இதிலேருந்து ஏதாவது ஒரு நாட்டில் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒயர், ஒரு நாட்டில் இருந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். ரன்னிங் ஒயரில் உள்ளே சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டால் போதும். இந்த உள்ளே சொருகிற ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொருகிக்கணும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது டேபிள் மேலே வைக்கிறது மாதிரியோ, ஃப்ளவர் ஷோ மாதிரியோ, அல்லது ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற மாதிரியோ இருந்தால் மட்டும் இந்த கிளாஸ் ஒயரில் போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக நார்மல் ஒயரில் போடுங்க. அப்போ தான் கூட நல்லா கெட்டியாக இருக்கும், வெயிட் தாங்கும். நான் இதே மாதிரி நார்மல் ஒயர்லேயும் ஒரு கூடை போட்டு காட்டுறேன். இப்போ இதில் சுற்றியும் ஃபுல்லாக இந்த ரன்னிங் ஒயரை வச்சையும் வழக்கம் போல் போடுறது மாதிரி நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். பாருங்கள், இப்போ இந்த ஒவ்வொரு பூக்கு மேலேயும் 2 ஒயர் இருக்கும் இல்லையா? அதனால் 2 இருக்கும். இப்போ இந்த இடத்துல கொண்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக போட்டு உள்ளே சொருகியாச்சு. 5 லைன் மேலே போட்டு 1 லைன் உள்ளே சொருகி இருக்கேன். உள்ள ஒயர் சொருகும் போது நார்மல் பேஸ்கெட்டில் சொருகிற மாதிரி 2வது லைன் விட்டு 3வது லைன்லேருந்து சொருகணும். அப்புறம் சென்டரில் ஒரு லைன் அந்த பீட்ஸ்குள்ளேயே போகிற மாதிரி, பீட்ஸ்க்கு ஹோல்ஸ் பெருசாக தானே இருக்குது, அதனால் பீட்ஸுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒயரு சொருகிக்கணும். உள்ளே சொருகிற ஒயரு கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்து சொருகிக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு மேலே இருக்க லைன்ஸ் போடும்போது லீடர் நாட் போட்டு அடுத்தடுத்த லைன் ஆரம்பிக்கணும். மேலே இருக்க லைன்ஸ்க்கு லீடர் நாட் போட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். ஒயர் சொருகி ஆனதுக்கப்புறம் மீதம் இருக்கிற ஒயர்ஸ் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.